ஆரம்பிக்கவா? ம். வணக்கம் நேயர்களே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மூடர் மூளை. அ ரொம்ப ரொம்ப மறந்துருச்சு. 3 வாரம் ஆச்சு. ஃபேன்ஸ் வந்து எங்க நீங்க காணோம் வீடியோவே போடுறது இல்லையே அப்படிங்கிற மறந்துருப்பாய்ங்க. மாரிலாம் ஆளே மறந்துருப்பாய்ங்க. யாருக்கு சொல்லுங்க. அதாவது எல்லாரும் பண்ற மாரி நம்மளும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹூக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது பண்ணிட்டு, அது இது ஹூக்கா அப்படின்னு தெரியல. எனக்கும் 2வது உங்ககிட்டலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஹாட் வீல்ஸ் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் நானு. அதில வந்து உங்ககிட்ட இந்த கார்லாம் முடியிற வரையும் ஒவ்வொரு நாள் 2 ஒவ்வொரு வீடியோலயும் 2, 2 கார் உங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க இது வந்து தெரியுதா? இது வந்து ஒரு மாரி என்னோட ஃபேவரைட் காரு. என்னடா ஒடுங்கியிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. காரு மாடலே அப்படிதான். அது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது? என்ன? ரியலிஸ்டிக்கா ஒடுக்கியிருப்பாய்ங்க. நிஜமாவே ஒரு கார் போய் மோதி ஒடுங்குன மாரியே இருக்கும். அதனால இந்த கார் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். யோகேஷோட கலெக்ஷன்ல என் கலெக்ஷன் என்ட்டலாம் ஹாட் வீல்ஸ் உள்ள ஒரு இதுவும் இல்ல. யோகேஷோட கலெக்ஷன்ல வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச கார் வந்து என்னைக்குமே படையப்பா கார். இந்த ஒரு கார் மேல வந்து எனக்கு ஒரு மோகம் இருக்கு. இவன் இவன் இதுல. என்னன்னா, மோகம் இல்ல ஒரு கண்ணு. இப்போ இவன் ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன்ல ஏதாவது இந்த கார் வந்து காணாம போச்சு அப்புட்ன்னா, யோசிக்கவே தேவையில்ல. நான் தான் அத எடுத்திருப்பேன் அப்படிங்கிற அந்த மாரி மாதிரியான ஒரு சரி இப்போ ஃபேவரட்டான ஒரு கார் கார். வச்சுருவோம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. கன்டென்ட் என்னன்னா, கேபரோட ஒரு பாட்டு இருக்கு. மனித சுபாவம்னு கேபர் கேட்டிருக்கீங்கன்னா, மனித சுபாவம் கேட்டிருப்பீங்க. நல்ல பாட்டு இது. எல்லாம் பண்றோம். தப்பு தான் பண்றோம். எல்லாத்துக்கும் ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம்னு வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதான் மனித சுபாவம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. மனித சுபாவத்த பத்தியான ஒரு இது. இப்ப நாங்க என்ன பேசுறோம்னா, மனித சுபாவத்த பத்தி பேச போறது. மனித சுபாவத்துல இருக்கக்கூடிய ஒரு விதமான சுபாவத்த பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ. நாங்களும் ஒரு 3 வாரம் கழிச்சு வரனால இந்த வீடியோ வந்து அது கூடயும் 3 வாரம் ஆயிடுச்சா? ஆமாப்பா. இந்த வாரம் போட முடியாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. 3 வாரமா வீடியோ வரல. கிட்டத்தட்ட 1 மாசம் கணக்கு தான். அதுக்கும் சேர்த்தி கரெக்ட்டா இருக்கு இந்த வீடியோ இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இந்த வீடியோ வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து கம்பேக். ரிடெம்ப்ஷன் பத்தி பேசலாம். ஓகே கம்பேக். அதுதான் வந்து பேசப் போறோம். வீடியோ. இப்போ வந்து ஆக்சுவலா எல்லாரும் அவங்க வாழ்க்கையில வந்து ஹீரோ தான்டா. தெரியலங்க. நான் ஹீரோ இல்லங்க. நான் சோக்கருங்க. இல்ல அப்ப நமக்கு நடக்கிற விஷயங்கள் வேறடா. ஹீரோன்னு நான் எப்படி சொல்லணும்னா மெயின் கேரக்டர். ஓகே. நம்ம லைஃப் உன் லைஃப்ல நீ தான் மெயின் கேரக்டர். என் லைஃப்ல நான் தான் மெயின் கேரக்டர். இந்த மெயின் கேரக்டர ஹீரோவாக்குற ஒரு விஷயமா வந்து நான் ரிடெம்ப்ஷன பார்க்குறேன். மெயின் கேரக்டர ஹீரோ ஆகுற விஷயம். ஓகே. யார சுத்தி ஒரு கதை போகுதோ அவன் மெயின் அவன் தான் மெயின் கேரக்டர்னு வச்சுக்கோ. அந்த மெயின் கேரக்டர் எப்போ வந்து ஒரு ஹீரோ ஆகுறான், அவன் வந்து அவனோட ரிடெம்ப்ஷன சந்திக்கும்போது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கவனோட அடி வாங்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறவன் மேல தான் வந்து இங்க ஆறா 10க்கு 10 இருக்கு. தவிர்த்திருக்கலாம். சரி ஓகே விடு. ஆரா வந்து அங்க தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியாப்பட்ட ரிடெம்ப்ஷன் வந்து எப்படி ஆரம்பிக்குது? அதோட கோரா என்ன இருக்கு? கில்ட் தான். இப்போ ஒருத்தன் வந்து எப்போ தப்ப தாண்டி வரான் அப்புட்ன்னா, அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும் விஷயம். அது அவன் தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அத நெனச்சு அவன் ஃபீல் பண்ணணும். வருத்தப்படணும். வருத்தப்படணும். வருத்தப்படணும்னா அவனுக்கு அது தப்பு உணர தரணும். அப்போ உணர்ந்தானா அவன் வருத்தப்படுவான் கண்டிப்பா. அப்ப அவன் வருத்தப்படும்போது அடுத்து என்ன ரிடெம்ப்ஷனுக்கு தான் வரணும். அப்படிங்கிறது. ஸோ கில்ட் தான் வந்து ரொம்ப முதல் முக்கியமான ஒரு விஷயம். யாரெல்லாம் வந்து கில்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே வந்து ஹீரோ ஆக போறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இது. எல்லாருமே கில்ட் ஆயிருப்பாய்ங்க அப்படிங்கிறது நெனைக்கிறேன் நானு. ஏதாவது ஒரு கட்டத்துல. அந்த ஒரு உணர்ச்சிய வந்து கடந்து வர முடியாது அப்படிங்கிற மாரி. இப்போ ரொம்ப காமனான ஒரு சிரிப்பு, அழுகை எப்படியோ அந்த மாரி கோவம், சிரிப்பு, அழுகை எப்படியோ அந்த மாரி கில்ட்டுங்கிறது குற்ற உணர்ச்சியும் பெருசா பேசப்படாத ஒரு உணர்ச்சியா ஆமா. நினைக்கிறேன். ஆனா பெருசா நம்ம நம்ம லைஃப்பை இம்பாக்ட் பண்றது குற்ற உணர்ச்சி தான். தப்பு பண்றோம் திருத்துறோம். இப்போ தப்பு பண்றோம், திருத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? அப்படி ஒரு விஷயத்துல எனக்கு நான் பேசிக்கா நெறைய இடங்கள்ல ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னன்னா இஎம்ஐ லாஜிக்ன்னு வச்சுக்கோங்க அது பேரு. சரி இஎம்ஐ லாஜிக்னா? இஎம்ஐ லாஜிக்னா இந்த ரிடெம்ப்ஷன் இப்படியும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறேன். ரிடெம்ப்ஷனுக்குள்ள வருமான்னு தெரியல. கிட்டத்தட்ட அந்த மாரி. என்னன்னா பெருசா ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இப்ப அந்த தப்ப நம்மளால ஏத்துக்க முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு இதுக்கு இடையில. இது என்னன்னா, இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன். ஒருத்தவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒரு துரோகம் இழைச்சிட்டேனோ, ஏதோ ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டேன். அதனால அவங்க லைஃப் பெருசா அஃபெக்ட் ஆயிருச்சு. அப்போ அத நான் சரி பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்போ எனக்கு அது தப்புன்னு நான் உணர்ந்துட்டு, அத நான் சரி பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பண்றேன்னா, அது அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கிடையாது. நான் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக. இப்ப எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. நைட்டு தூங்க முடியல. படுத்து கண்ண மூடுனா அதுவே ஓடிட்டு இருக்கு. ஐயோ! அவங்களுக்கு நம்ம அப்படி பண்ணிட்டோமே. அப்ப அத நம்ம இது பண்ணிக்கிறதுக்காக நம்ம அந்த இஎம்ஐ மூலமா சின்னதா நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு பண்றது மூலமா நம்ம வந்து நான் இத எப்படி ரிடெம்ப்ஷன் சொல்றேன்னா, இப்போ நான் தப்ப உணர்ந்து
அதை பண்றதுனால அதை ரிடம்ஷனுக்குள்ள கொண்டு வரேன். இப்போ இதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது தெரில. இது இது வந்து ரிடம்ஷன் ஆர்க்குள்ளே வரும்னு வையேன். இன்னொரு விஷயம் வச்சுக்கேன், இது வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. இது ரிடம்ஷனுக்குள்ளே வருமா அப்படிங்கிறது தெரியல. என்னன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான், ஒரு ஒரு இடத்துல பண்ணியிருக்கான். அவன் அங்கே அதை சரி பண்ணல, நான் அங்கே பண்ண தப்புக்கு நான் இங்கே அதை சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். இது ரிடம்ஷனுக்குள்ளே வருமா எப்படி அப்படிங்கிறது எனக்கு இல்லடா, ஆப்வியஸா அதாவது அவனுடைய அப்ரோச்சும் அவன் பண்ணக்கூடிய காரியங்களும் அவன் பண்ணக்கூடிய விஷயங்களும் மாறுது இல்லைங்க. அப்போ அது கிட்டத்தட்ட அந்த கணக்கு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லை ஆமாங்கிறத மூடர் மூளை ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா இது பண்ணும்போது ரிடம்ஷன் ஆர்க்கு தப்பு பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது நான் இடையில ஒரு சின்ன மூவி சஜஷன் சொல்லிக்கிறேன். இது ஒரு அனிமே மூவி தான். சைலண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வரும். நீங்கள் அது பாருங்கள். முழுக்க முழுக்க இந்த ஒரு ரிடம்ஷன் ஆர்க் இந்த மாதிரியான விஷயங்களா ஒரு புள்ளியாக இருக்க, சின்ன வயசில் பயங்கரமான புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளே போய் இந்த மாதிரியான கில்ட்டுக்குள்ளே போய் அவன் வாழ்க்கை எந்த மாதிரி புரட்டி போட்டு அவன் மறுபடியும் எப்படி வெளியே வரான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த இஎம்ஐ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. இது இல்லாமல் நேற்று பண்ண ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சா தெரியும். நேற்றுக்குங்கிறது நேற்றுக்கேவும் நடக்கும், அப்படியே நடக்கும். போய் அப்படி ஒரு ஜோக்கு போட்டுருக்கணுமா ஆஃபீஸில், அதை தவிர்த்துருக்கலாம். என்ன நினச்சிருப்பான் நம்ம? சார் இது ஒரு ஜோக்கு இதை போட்டிருக்கேன். இது நீ இன்னைக்கு எவனா போட்டால் தான் நான் திட்டுவேன். அந்த மாதிரி ஒரு ஜோக்கை நான் நேற்று போட்டிருப்பேன். அந்த மாதிரியான இது ஜோக்குங்க. நான் சின்ன விஷயம் ஒரு ஃபன்னுக்காக இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பெரிய விஷயங்களே அப்படி வந்து நிறையா நடந்துருக்கும் எல்லாருக்குமே. கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணது இப்போ வந்து நமக்கு இதாக தெரியும். அப்போது அதாவது நான் இது எப்படி சொல்லணும்னா, நம்ம கிரிஞ்சுன்னு இதை எடுத்துக்க வேணாம், அப்படி நம்ம பண்ணியிருக்க வேணாமே அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ண ஓட்டம் நமக்குள்ளே வருது இல்லை. அதுவுமே அதுக்குள்ளே அடங்குதுன்னு அப்படி யோசிக்கும் போது, அப்போ அந்த எவால்யூஷனுங்கிறத நம்ம பேசியிருந்தோம்ல, அப்பயே நம்ம வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ இது தப்பு, இப்போ இது இப்படி பண்ணக்கூடாது, இப்போ இப்படி பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணுங்கிறது அப்போது தினமுமே நடக்குது. தினமும்னா ரொம்ப கம்மியான பீரியட்ல இது நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு நேற்று பண்ணதை விட இன்னைக்கு சரின்னு தோணும். இன்னைக்கு பண்ணது தப்புனா அப்போ நாளைக்கு பண்ணுறது சரி அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோணும். இது எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் சரி ஆகுறது இல்லை, சரி ஆக்கிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையாக இருக்கு. ஆமாம், சரியெல்லாம் ஆக முடியாது. சரியானாதான் கடவுள் ஆயிரும். கடவுளுங்கிறது சரியானாலா சொல்கிறாங்க. அப்படி தவறுகள் செய்கிறாரு இல்லை கடவுளுமே. என்ன தவறுகள் செய்கிறார் பார்த்துருக்கோம். எவ்வளோ என்ன சொல்கிறது, மித்தாலஜிலாமே பார்த்துருக்கோம். மித்தாலஜியில் தவறு செய்கிறாரு அப்படிங்கிறியா? தெரியாமல் இது பண்ணிடுறாரு, இது பண்ணிடுறாரு, வரவங்கள்லாம் கொடுத்துட்றாரு, அந்த மாதிரி சொல்லிட்டு அதை ரிடம்ஷன் பண்ணுறது ஒரு கடவுள். அந்த கடவுள் உருவாக்குன மாதிரி இவருதான்றாங்க. சொல்கிறேன். அதுவுமே ஒரு மாதிரி கடவுள் இப்போ சரியாயிட்டு எல்லாமே சரியாக இருந்தால் கடவுளானா கடவுளே சரியான ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே. இப்போ நீ சொன்ன மாதிரி கடவுளாலேயே வந்து சரியாக இருக்க முடியல அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கடவுளுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் சொல்கிறேன். தப்பே பண்ணாதவன் வந்து கடவுளாக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது தான் கடவுளே தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வருது. அப்போது இங்கே எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை, யாருமே வந்து இங்கே கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். கரெக்டாக இருக்க முடியாது, இல்லைங்கிறத தாண்டி யாராலையுமே கரெக்டாக இருக்க முடியாது 100% அப்படிங்கிறது தான். இது நீ எனக்கு இன்னொருத்தன் கரெக்டாக இல்லை, இல்லை உனக்கு நான் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது இல்லை, அவனுக்கு அவனே கரெக்டாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். எனக்கு நான் இன்னைக்கு கரெக்டாக இருக்க முடியுமா? ஓகே, நேற்று இருந்த நான் இன்னைக்கு இருந்து பார்த்தேன் அப்படின்னா அவன் தப்புங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். தப்புங்கிறது வந்து இன்னெவிட்டபிள், அதை வந்து தவிர்க்க முடியாது. தப்புங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து. அப்படி தப்பே இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே அழிய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தான். வளர்ச்சியே இருக்காது. ஆமாம், எந்த இடத்துல தப்பே நடக்கலையோ அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃபைனல் எவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நான் இப்போ இன்னொன்று மாறக்கூடிய நான் இப்போ சொல்கிறதுலாம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை வந்து எப்படி வேணால் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ தப்புனா சரி ஓகே, தப்பு இருக்கிறதானே, இதெல்லாம் என்ன முன்னேற்றத்துக்காக தானே தப்பையே தெரிஞ்சுமே இதை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், உணரக்கூடிய தப்புகள் அதுக்கப்புறம் திருத்திக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரியான தப்பு மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா இது தெரியும் தப்பு. நான் இப்போ நம்ம இப்படி பேசுகிறோன்றான். இப்போ உணர்றதுன்னா நம்ம தெரியாமல் பண்ணதான் நம்ம அடுத்து உணர முடியும். ஆமாம், தெரிஞ்சு பண்ணுறப்ப உணர முடியும். அப்போ அங்கே அடிப்பாங்கிறேன். நான் என்ன உணர்றது ரெண்டாவது விஷயம். உணர்றது தான் முன்னேற்றம்னு சொல்கிறோம், பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம். தப்பு பண்ணாலே வளர்ச்சி வேணும், அப்போ எல்லாம் தப்பு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட போகிறாங்க. எங்களுக்காக முட்டாள் யாரும் நம்ம கிட்ட நினைக்கிறேன் இல்லை சொல்கிறேன். அப்போ அந்த என்ன சொல்கிறது, விஜய் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம். தப்பு பண்ணுறோம், அதை திருத்திக்கிறோம், தப்பு பண்ணுறோம், அதை திருத்திக்கிறோங்கிற மாதிரி தான் நம்ம லைஃபே இருக்குது. அப்படிங்கும்போது தப்பு பண்ணுறோம், திருத்திக்கிறோம், பெட்டர் ஆகிறோம், பெட்டர் ஆனதுக்கப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகுது, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தப்பு பண்ணுறோம், மறுபடியும் அடி வாங்குறோம், திருத்திக்கிறோம். லைக் என்ன சொல்தான் இப்போ நம்ம அப்படி இருக்கும்போது
நம்ம மேலே நம்ம கோவப்படாமல் இப்படிதான் போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நாளைக்கு அதை பண்ணாமல் என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப் லீட் பண்ணிட்டு போவோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இது வந்து சொல்ல மறந்துட்டோம். தப்பு வந்து திரும்பி திரும்பி நடந்துக்கிட்டே இருக்கும்னா, நம்ம திரும்பி திரும்பி சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர, ஒரே இதில் கம்பேக் நான் இனிமேல் வந்து எதுவுமே தப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்காது. அப்போ அந்த கம்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தாட்டி நடக்குது அப்படின்னா அதை கம்பேக்னு எடுத்துக்கலாம். என்ன சொல்றது, நாளையிலிருந்து நான் நல்லவன், நாளையிலிருந்து நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே போனோம் அப்படின்னா அப்போ அது கம்பேக்கு கற்றுக்கிறதான்டா இப்போது 2 விதமாக இருக்குன்னு வச்சுக்கோ. 2 விதமான ஆட்கள் இருக்காங்க இங்கே. இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா எப்படி கற்றுக்க முடியும்? நீச்சல் கற்றுக்கணும்னா கிணத்துக்குள்ள இறங்கணும். நீச்சல் கற்றுட்டு கிணத்துக்குள்ள இறங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எங்க நீச்சல் கற்று காற்றுல தான் அடிக்கணும். இல்லடா அப்படியான ஆட்கள் இருக்காங்கல்ல. இப்போ நானே இருக்கேன். படம் எடுக்கணும்னா படம் எடுத்து தான் கற்றுக்க முடியும். படம் எப்படி எடுக்கிறதுன்னு. நான் எல்லாம் கற்றுட்டு படம் எடுக்கிறேங்கிறது வந்து இது இல்லை. அப்போது அது மாதிரி நம்ம தப்பு பண்ணி கற்றுட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இது ரிப்பீட்டடாக இருக்கலாம். இதுதான் நீயும் பிறக்க உன்கிட்ட அன்பா பேசிக்கோ உன் தோல்வியெல்லாம் ஒத்துட்டு உன்னை நீயே மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் நிறைகள் இருந்தால் அது உங்கள் நண்பர்கள்கிட்டையும், குறைகள் இருந்தால் அதை எங்ககிட்டையும் சொல்லி நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாஸ்தவமாக இருக்கும். கிருஷ்ணா ஒரு சந்தேகம் கிருஷ்ணா, நான் வந்து சொன்னேன், நீ வந்து சொல்லவே இல்லை ஏன் இந்த கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லவே இல்லை. நான் அதுக்குள்ளே கட் பண்ணி கண்டென்ட்குள்ளே எடுத்துட்டு போயிட்டேன். அது டேமேஜ் இந்த மாதிரி யூனிக்காக இருக்கனால அது வினோதமாக இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ப் இப்போ வர கார்கள்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை. முழுக்குன்னு இருக்கும் தெரியுமா, முன்னாடி முழுக்குன்னு பின்னாடி அந்த மாதிரி கார்கள் வந்து எனக்கு வந்து ஷார்ப்பான எட்ஜ் இருக்கக்கூடிய டிஃபைன்டான கார்கள் பிடிக்கும். மசில்டு கார்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இந்த கான்டஸா, ஃபோர்ட் மஸ்டாங்கு அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று இந்த கலர் ரெட் அண்ட் ஒயிட்டு, இதுவும் ரெட் கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கிருஷ்ணா யோகேஷ். இது உங்கள் மூடர் மூளை. அடுத்த வீடியோ உங்களிடம் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ